ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் கலைஞர் கனவுலன்ற திட்டத்தை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வீடு திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குமா இல்லையான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் அதிக பேர் பார்த்தீங்கன்னா நான் கலைஞர் கனவுன்ற திட்டத்தை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம் இந்த ஸ்கீம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அதிக பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க. ஸோ அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அது சம்மந்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் கனவு இல்லைன்ற திட்டம் மூலமா 2030க்குள்ள ஒரு 8 லட்சம் வீடாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு 3,10,000 3,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே தவணையிலே நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த திட்டத்துக்கான தொகை பார்த்தீங்கன்னா வந்து 3 தவணையாக அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த திட்டம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கிராம சபை கூட்டத்தில் பயனாளியை பட்டியலிட்டு அதில் யாருக்கு முன்னுரிமையாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வழங்கிட்டு வந்தாங்க. இந்த திட்டம் மூலமா சில பேர் ஃபுல்லாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே ஒர்க்கை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கனவுலன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பில்லும் வரல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம் கிடைக்குமா இல்லையான்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கு. இந்த 3 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கலைஞர் கனவுலன்ற திட்டம் மூலமா நான் ஃபுல்லா வீடு கட்டிட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வீடு திட்டம் கிடைக்குமா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வெற்றி வீடு திட்டம் கிடைக்காது. நீங்க வெற்றி வீடு திட்டத்துக்கு அப்ளைவே பண்ணாலும் சரி உங்களுக்கான வீடு பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட வீடை பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நீங்க வீடு கட்டி கம்ப்ளீட் பண்றதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கும். ஸோ அதனால நீங்க அப்ளை பண்றது வேஸ்ட் தான். செகண்ட் கொஸ்டினா நான் கலைஞர் கனவுலன்ற திட்டம் மூலமா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி வீடு பார்த்தீங்கன்னா வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஃபர்ஸ்ட் பில் வந்துருச்சு, செகண்ட் பில் தேர்ட் பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சில பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா கூட இந்த டிலே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீடு எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விசிட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பில் தேர்ட் பில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வெற்றி வீடு திட்டம்ன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் வேஸ்ட் தான். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கலைஞர் கனவுலன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியிலே ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ அதனால உங்களோட செகண்ட் பில் தேர்ட் பில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்னும் சில சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் விசாரிச்சு பாருங்க. மூணாவது கொஸ்டினா கலைஞர் கனவுலன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்லு கூட வரல, நான் பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு திட்டத்துக்கு தகுதியானவரா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தகுதியானவர் தான். ஏன்னா கலைஞர் கனவுலன்ற திட்டம் மூலமா கிடைக்கப்படும் தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால நீங்க வெற்றி வீடு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தகுதியானவர் தான். ஸோ அதனால நீங்க வெற்றி வீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ற டேட் வந்தோடனே கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணுங்க. கலைஞர் கனவுலும் அப்படி இல்லைனா வெற்றி வீடு திட்டம் இந்த 2 திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு திட்டமாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுறது என்பது ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய கனவு. ஸோ அதனால அரசாங்கம் கொடுக்குற இந்த வீடு திட்டங்களை பார்த்தீங்கன்னா வந்து அவசரப்படாம சரியா ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வெற்றி வீடு திட்டம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.